ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சிக்கன் கிரேவி, ஸோ டேஸ்டி. ஆல்ரெடி நாங்கள் சாப்பிட்டுட்டோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், எப்பொழுதும் குழம்பாக வச்சு சாப்பிடாம சம்டைம்ஸ் இந்த மாதிரி கிரேவியாக நல்லா டேஸ்ட்டாக ஸ்பைஸியாக வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நான்வெஜ்ஜு சமைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் அன்றைக்கி ரசம் வச்சே ஆகணும், டைஜஸ்ட்டுக்காக. ஓகேங்களா? ஃப்ரெஷ்ஷாக வச்ச ரசம். ஸோ ரொம்ப ஸ்பைசஸாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நார்மலான ஃபுட் ஐட்டம்ஸ் ஒரு 4 வாய் பசிக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச டேஸ்டியான ஃபுட் ஐட்டம்ஸ் இருந்தது அப்படின்னா சேர்த்தாப்பில் இன்னும் அதிகமாக சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வேணும்னு கேட்டு நல்லாவே சாப்பிட்டாங்க. சரி, ஓகேம்மா, திரும்ப சாப்பிடலாமா? சரி, ஓகே. உங்களுக்கு கிரேவி பிடிச்சிருக்கா? சிக்கன் ஆட்டுக்கறி இல்லை, கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் நீங்களும் சிக்கன் கிரேவி நல்லா ஸ்பைஸியாக செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் ஃபேமிலியும் நல்லா அதிகமாக சாப்பிடுவாங்க, டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக இதில் என்ன அப்படின்னா நாட்டுக்கோழி கறி யூஸ் பண்ணுங்கள், அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிராய்லர் கோழி கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கு அது கண்டிப்பாக அன்ஹெல்தி. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக சப்போர்ட்டடாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக நான்வெஜ்லாம் நைட் டைம்ஸில் சாப்பிடாதீங்க, டே டைமில் சாப்பிடுங்க. ஏன்னா சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகும். ஏன்னா நம்ம நைட் டைமுக்கு அதுக்கப்புறம் அதிகமாக எதுவும் ஃபிசிக்கல் ஒர்க் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் டைஜஸ்ட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.